ருசித்து பார்ப்பொழுதுதான் அந்த அருமை என்னன்னு தெரியும். தேவன் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். நம்ம கூட எப்பொழுதுமே இருந்து நம்ம வழி நடத்தின தேவன். எல்லாரும் உற்சாகமாக விடுதலோடு
எல்லாரும் வாயில தந்து சோதரிக்கலாமா? நாங்கள் சொல்லி நீங்கள் செய்ய தேவையில்லை. இப்பொழுது காலத்திலிருந்து தேவனை துதிக்கணும், ஒரு வாஞ்ச வரணும், ஒரு சந்தோஷம். தேவனை துதிக்கும் பொழுது ஒரு சமாதானம், ஒரு விடுதலை, புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய வல்லமையான கர்த்தர் நிறைய வல்லமையில தேவனாக இருக்கிறார். சொல்லி சொல்லி நம்ம செய்ய தேவையில்லை. இப்பொழுது காலத்தில் let us all give a heartful worship to the Lord for what He has done for us. Hallelujah. தேவனே உமக்கு நன்றி ஐயா, நன்றி செலுத்துகிறோம். தேவனே நீ நல்லவர். Lord, your goodness and mercy shall follow all the days of our life, O God. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Surely goodness and mercy is following. தேவனே உம்முடைய நன்மை, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எப்பொழுதும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தொடர்ந்து வருவதற்காக நன்றி. Hallelujah. Praise the Lord. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். யாருக்கெல்லாம் உப்பு வேணும்? உப்பு கொண்டு வரல நான். இயேசு என்ன சொன்ன? அந்த உலகத்துக்கு நீங்கள் அதுதான் நான் கேட்குறேன். உப்பு உங்களுக்கு வேணுமா இல்லை வேண்டாமா என்பதை நீங்கள் தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். அருமையான வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 49-50. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதிராலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய். இந்த வசனத்தை பார்த்தோம்னா, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால், 4 காரியங்கள் இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பலி, மனுஷன், உப்பு, அக்கினி. இந்த 4 இந்த சம்பந்தங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே தேவன் பலி செலுத்துதலை ஏற்படுத்தினார். அப்படிப்பட்ட பலிகளையும் கர்த்தர் விரும்பினார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எந்த காரியங்கள் செஞ்சாலும், தப்பு செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும் என்ன செய்யணுமா? உடனே ஒரு ஆடையோ மாடையோ வெட்டி ரத்தத்தை சிந்தி பலி செலுத்து. பாவம் செஞ்சால் அதுக்கு பாவ நிவாரணம் பலி ஒன்று, பரிகாரம்னு சொல்லுவோம். இதெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டா நல்லா ஆகிடும். இது கர்த்தர் விரும்பினார் என்பதை பார்க்கிறோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு பலி செலுத்துவாங்க. ஒரு பிரீஸ்ட் ஆர்டைன் பண்ணணும்னா ஒரு பலி செலுத்துவோம். ஆகவே ஆதியிலே தேவன் பலி செலுத்துதலை ஏற்படுத்தினார். பழுதற்ற பலி மிருகங்களை கர்த்தருக்கு படைத்தவர்கள் பழுதுடையவர்களாகவே காணப்பட்டார். நல்ல பலி தான் செலுத்தினாங்க, ஆனாலும் அவங்கள என்ன எப்படி இருந்துச்சா? பழுது. ஆனால் தான் ஆண்டு சொல்றாரு, உப்பு சாரமற்று போனால் எதனாலே சாரம் உண்டாகுது. உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாக இருங்க. நம்ம வாழ்க்கையில கூட நிறைய பலிகளை செலுத்துறோம்ல, காணிக்கை கொடுறோம், தசமா கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம் தான். ஆனால் பழுதுடையவர்களாகவே சில சமயத்துல காணப்படுறோம். அதனால்தான் தேவன் Lord is saying, you be salt of this earth. ஆக எந்த பலி உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போன எதனாலே சாரம் உண்டாகுது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு அந்த வசனத்தை, உங்கள் பலிகளை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார். ஏன்? சரியான உப்பு இல்லை, சாரமற்று போயிடுச்சு. ஆகவே தேவனுக்கேற்ற பலி என்னது சொல்லுங்களேன்? தேவனுக்கேற்ற பலி நொறுங்குண்ட ஆவி. ராமன் சொல்லாம, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இந்த இருதயத்தை தேவன் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். ராமன் சொல்லாம, நொறுங்குண்ட பலியோ ஆவியோடு இருதயத்தோடு தேவனுடைய பிரசன்னத்துல வரணும். ஆகவேதான் பாவி பலிகளே அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அதனால்தான் he was the true Prajapati, fulfilling every sacrifices that was done in the Old Testament. தேவன் ஒருவே. அதனால சொன்னார், without shedding of blood there is no, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம். நீ எதுக்கு பலி செலுத்துற? நீ ரத்தம் சிந்துறது?
நான் உனக்கு என்னை நானே கொடுக்கிறேன் என்று கல்வாரிசிலே தன்னைத்தானே முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இங்க பார்க்கிறோம், இயேசு பயங்கரமானவர். ஆமென். அவர் இரக்கமுள்ளவர் தான். Is a loving God, is a compassionate God, but at the same time is a consuming fire என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஆனால் அவர் இரக்கமுள்ள தேவன் என்ற பகுதியை காட்டவில்லை. என்ன சொன்னாரு? நம்மளை பார்த்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொன்ன கர்த்தர். அப்ப என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் இரக்கமுள்ளவர்களாக நம்ம வாழ வேண்டும் என்பதை சாட்சியாக அவர் வைத்து போனார். ஆமென். இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், உப்பாக காணப்பட வேண்டும், சமாதானம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நல்ல வசனம் இருக்கு. லேவியர் ஆகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. லேவியர் ஆகமம் 2:13. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியில் குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பை படைப்பாயாக. அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், கமாண்ட் கொடுக்கிறார். உப்பு குறைந்து போகாதபடிக்கு பாதுகாத்துக்கோ. ஆமென். உப்பு என்று சொல்லும் பொழுது அது தேவனோட உடன்படிக்கை. அல்லேலூயா. உப்புன்னு சொல்லும் போது நீங்க அந்த உப்பையே நினைச்சுன்னு இருக்காருங்க. அது உடன்படிக்கை, எடுக்கிற உடன்படிக்கை, தேவனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை. we make a covenant with God. கவனன்ட் நல்லா நிறைய செய்கிறோம், ஆனால் எத்தனை பேர் அந்த கவனன்ட்ல நிலைத்து நிற்கிறோம்? மேரேஜில் கவனன்ட் பண்ணுறோம், நிலைத்து நிற்கிறோமா? தேவனுக்குள்ள நம்ம உடன்படிக்கை செய்கிறோம், நிலைத்து நிற்கிறோமா? ஆகவே உப்பு என்பது தேவனோட உடன்படிக்கை ஆகும். சாதாரண உப்பு மற்ற போஜன பதார்த்தங்களோடு நல்ல கரைந்து என்ன செய்யுது? ஐக்கியம் ஆயிடுது இல்லையா? உப்பு என்ன செய்யுது? சாப்பாட்டில் உப்பு போட்டு என்ன செய்யுது? அது உப்பு போயிட்டு நீங்களாம் நல்லா சமைப்பீங்கன்னு தெரியும், நல்ல டேஸ்ட்லாம் பார்த்துருக்கோம், பாட்லக்கில் கொண்டு வருவீங்களா விதவிதமா. அப்போ உப்பு என்னது? என்ன கொடுக்கும்? உப்பு டேஸ்ட், சுவையை கொடுக்கும் இல்ல? உப்பு வந்து வெண்மையா இருக்கிறது. ஆனா ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்களா. ரோமர் 12:1. இப்படி இருக்க சகோதரர்களே, சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாக நம்ம படைக்க வேணும். ராமன் சொல்லலாமா? தேவனோட பிரசன்னத்துக்குள்ள நம்ம வரும்பொழுது நம்மளை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? பரிசுத்தத்துல. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும், ஆமா, ஏன்னா அவர் பரிசுத்த தேவன். பரிசுத்த தேவன் நம்ம தொழுதுக்குள்ள வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? உள்ளம் பரிசுத்தமா இருக்கணும். அதனால ஆண்டு சொல்ல, பரிசுத்தம் இல்லாம ஏன் பையன் கிட்ட வர? அதனால தொழுது கொள்ளவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே பார்க்கவே முடியாது. அப்ப அங்க பவுல் சொல்றாரு ரோமர் 12:1, ஆண்டவருக்கு நமது சரீரங்களை காணிக்கையாகவும் ஜீவ பலியாகவும் படைக்க வேண்டும். ஆனால் அந்த போஜன பலியில் உடன்படிக்கையின் உப்பை போட நம்ம மறந்து விடுகிறோம் இல்லையா? சும்மா அப்படியே வந்துடுறோம், சபைக்கு வாரம் ஆனா உப்பு போட மறந்துடுறோமே. இந்த உடன்படிக்கை பரிசுத்தம். ரோம் அது அந்த வசனத்தை பார்க்கிறோம். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமற்றப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியில் குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. உடன்படிக்கை. அதனால உப்பு போட மறந்துடும். அதனாலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது? சப்புன்னு இருக்குது. உப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு காய்கறி வாங்கி நன்றாக நறுக்கி வேக வச்சு நல்லா தாளிச்சு ஒரு சாம்பார் வைக்கிறோம், கடைசியில் உப்பு போட மறந்துட்டா அது எப்படி இருக்கும்? திட்டு தான் வாங்குவோம்ல வீட்டில். அந்த மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உப்பும் இல்லை, சப்புன்னு இருக்குது. தேவனோட உடன்படிக்கை சரியில்லை. போஜனம், நம்மளுடைய இந்த போஜனம் எப்படி இருக்கிறது? ஆகவே அது போலதான் நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆனால் மற்றவர்களோட இருக்கிற அந்த ஐக்கியம் எப்படி இருக்குது? நம்மால் மற்றவர்களுக்கு அந்த நம்முடைய வாழ்க்கையை ருசிக்கக்கூடியதா? அந்த உப்பு இல்லையே.
சாரமற்று போனால் எதற்கு அது பயன்படும்? இயேசு சொல்றார். ஆகவேதான் அது பிரதிஷ்டை இல்லாம வெறுமனே ஒப்பு கொடுப்பதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, போஜன பலி உப்பினால் உப்பிடப்படுவது போல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஆண்டவருக்கு படைக்கும் பொழுது அக்கினியினால் புடமிடப்பட வேண்டும். ராமன் சொல்லலாமா? ஆத்மா சரீரமும் பாருங்க ஆண்டவருக்கே சொந்தம். அக்கினியினால் புடமிடப்பட வேண்டும். அதான் மார்க் 9 நம்ம பிகினிங்ல படிச்சோம். பலி செல்லும் நம்மை நாமே சரீரங்களை ஜீவ பலியாக ஒரு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் அது அக்கினியினால் புடமிடப்பட வேண்டும். அக்கினியினால் புடமிடப்படுவது, அக்கினியின் அபிஷேகம் இல்லாமல் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதுல எந்த ஊழியமும் செய்ய முடியாது, கிறிஸ்தவ வாழ்க்கையும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அக்கினி அபிஷேகம் வேணும். அதனால்தான் ருசி இல்லாத கிறிஸ்தவர்களாக நம்ம காணப்படுறோம். சாட்சியில ருசி இல்லை, கிறிஸ்தவ சாட்சியில வாழ்க்கையில ருசி இல்லை, ஐக்கியத்துல ருசி இல்லை. நீங்க ஐக்கியம்னு சொல்லும் போது வெறும் சண்டே தான் நம்ம ஐக்கியம் நினச்சிட்டு இருக்கோம். எத்தனை பேர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் வான்னு சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன். சொல்லுவது என்னோட கடமை, வருவது வராமல் போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரே ஒரு ஆண்டி மாத்திரம் வந்தாங்க, சந்திரா ஆண்டி. நேற்று நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, நானும் என் மனைவியும். நான் பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் கணேஷ்ட நீங்கள் ஃபாஸ்டிங் பீரியட் நடத்துறீங்க. அவர் எனக்கு நேற்று ஈவினிங் கூப்பிட்டு சொன்னார், ஆண்டி மாத்திரம்தான் வந்தாங்க. ரொம்ப சேட் ஆகிட்டேன். அப்போ நான் உடனே ஜெபம் பண்ண, ஆண்டவரே சபை விசுவாசிகளை நீர் பலப்படுத்தும், விசுவாசத்தில் குன்றி போகக்கூடாது, உப்பு இல்லை சாரமற்று போக விடாதபடிக்கு நாம் பாதுகாத்துக்குள்ள. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியில் குறைய விடாமல். குறைஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். Jesus said, I am the light of the world and you be the lamps of this world. எரிகிற விளக்காய் நீங்கள் இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உப்பாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவேதான் உப்பு இல்லைனால அந்த அன்புல ருசி இல்லை, ஐக்கியத்துல ருசி இல்லை. உப்பு சப்பில்லாத ஊழியம், உப்பு சப்பில்லாத ஒரு ஆராதனை, உப்பு சப்பில்லாத ஒரு ஐக்கியம் பார்க்கிறோம். ஆகவே அக்கினாலும் அபிஷேகம் பெறாத ஊழியம், சாட்சி, வாழ்வு உப்பில்லாத பாண்டம். அதே போலதான் அக்கினில் புடமிடாத ஒரு வாழ்க்கையும் குப்பையில தான். தேவனுடைய வார்த்தை. ஆவியானவர் சபைக்கு சொல்வதை யாரு கேட்கணுமா? ஆமா, கேட்டா கேளுங்க போவோம். சாரமற்று போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கடைசி நாட்கள் சபை ஐக்கியம் எப்படி உள்ளது? எபிரேயர் 10:25 இந்த வசனத்தை பார்க்கிறோம். மற்றவர்கள் சபை கூடலை விட்டு விடுவது போல, சொல்லுங்களேன், விட்டு விடுங்களாம் சொல்லுங்க. சபையை விட்டு விடுறவங்களெல்லாம் சொல்லுங்க சத்தமா. விட்டு விடாதுங்க. அவனுக்கு போய் என்ன சொல்லலாம்? புத்தி சொல்லுன்னு போட்டு. புத்தி இல்லை, உப்பு இல்லை, சாரமற்று போயிடுச்சு. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, வசனத்தை கேட்டு 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 கெட்டு போனவங்க கிறிஸ்தவ கூட்டம்னு சொல்லுவோம். அந்த நிலைமையில தான் இருக்கும். ஆவியான சபைக்கு இந்த நாட்டில் பேசி கொண்டு இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எப்படி ஜீவிக்கிறோம், வசனத்தை கேட்டபடி இருக்கிறோமா? அக்கினாலும் அபிஷேகம் பெறாத ஊழியமும் உப்பில்லாத பண்டத்தை குப்பையில போடுற மாதிரி தான். அக்னியில புடப்பட வேண்டும். அக்னி அபிஷேகத்தான் நம்ம வளர்ச்சி அட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் நாங்கள் பார்ப்போம், அபிஷேகம் நிறைவு மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை காணப்பட வேண்டும். அபிஷேகம் சாரமற்று போனால் கிறிஸ்தவ வாழ்க்கையும் எதனால சாரமாக்கப்படும்? நிறைத்து கொள்ள வேண்டும். போன வாரம் கூட சொன்னேன், சாட்சி சொல்வதற்கு அபிஷேகம் தேவையில்லை, சாட்சியாய் ஜீவதற்கு தான் அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கார். ஏசு இந்த டிசைபிள்ஸ் பார்க்குறோம், அவங்களுக்குள்ளே நிறைய வாக்குவாதம் பண்ணினார். என்ன வாக்குவாதம்? யாரு பெரியவன், நெக்ஸ்ட் லீடர் யாரு அப்படின்ட்டு வாக்குவாதம் பண்ணோம்.
சின்ன பாஸ்டர் யாரு, பெரிய பாஸ்டர் யாரு, இப்படி நிறைய இந்த சபைகளில் இன்றைக்கு நடக்குது பலவிதமான காரியம். புதிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பீப்புளுக்கு மரியாதை கொடுக்கறது நல்லது தான். ஆனாலும் கனத்தை மரியாதையும் விரும்பி எதிர்பார்த்து தங்களுடைய பெரிய தன்மையை நிலைநிறுத்திக் கொள்ள விரும்பும் எல்லாருமே உப்பற்றவர்கள் தான். அதுதான் எனக்கு வேணும், கனம் தான் வேணும், நான் பெரிய லீடராக இருக்கணும், பெரிய பாஸ்டராக இருக்கணும், பெரிய ஊழியக்காரனாக இருக்கும். இதுலேயே அவங்க மைண்ட் செட், அவங்க உப்பற்றவர்கள், சாரமற்று போயிடுச்சு. இதுதான் டிசேபிள்ஸ் பண்ணாங்க. ஒரு வசனம் இருக்கு மார்க் 9 பாருங்க. ஏற்கனவே நம்ம படிச்சோம், அந்த கடைசி 2 வசனம் பாருங்க. மார்க் 9:49-50. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாகுவீர்கள். உங்களுக்குள்ளே இதுதான் ஆண்டவர் சீஷர்கள் சொல்றாங்க, உப்புடையவர்களாக இருங்க, சமாதானம் உடையவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாக இருங்க. உப்பு நம்ம மற்ற பொருள் ருசியாக இருக்கிறதுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறது என்ன போடுறோம் சொல்லுங்களேன். ருசியாக இருக்கணும்னா என்ன செய்யறோம்? ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு போடுறோம். அதே போல நாம் உப்பாக இருந்தால் மற்றவர்களும் கெட்டு போக மாட்டார்கள். ராமன் சொல்லலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நீ உப்பாயிரு, சாரமற்ற இருக்காத, தன்மை அந்த குவாலிட்டியை லூஸ் பண்ணிடாத. உனக்கு கொடுத்த வரங்கள், உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை ரிவைவ் பண்ணிட்டே இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றார், உப்பாயிரு. தேவன் பேர் நம்ம செய்த அந்த உடன்படிக்கை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய சாட்சி ருசிக்கும், அவர்களும் கெட்டு போக மாட்டார். ஹல்லேலூயா. நாம் சாட்சியாக விடணும். அதனால பவுல் சொல்றார் ரோமர் 12:1, இப்படி இருக்க சகோதரர்களே, பரிசுத்தத்திலும் கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு காணிக்கையாக, என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தேன் இயேசுவே, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் ஒரு அருமையான பாடல். ஆகவே இங்க பார்க்கும், இவர்கள் சாட்சி இழந்து போனார்கள். அவங்க சாட்சி இழந்து போனார்கள். இந்த சபை அப்படி, அந்த சபை, இந்த ஊழியக்காரி விழுந்து போயிட்டார், அந்த விசுவாசி பின்மாற்றத்துல போய், இப்படி சொல்லிக் கொண்டு இருக்காம நம்ம வாழ்க்கையில உப்பு எப்படி இருக்குது? கரெக்டா இருக்கிறோமா? நாம் கரெக்டா இருக்கோமா? மற்றவர்கள் நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்காதபடிக்கு தாங்கள் உப்பாக இருக்கிறோமா? நாம் உப்பாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு நாம் சாட்சியாக இருக்கிறோமா? மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷத்தை படிங்க, 5ஆம் அதிகாரம். மத்தேயு 5:13-16. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உலகத்திற்கு வெளிச்சமாய் இருங்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன் பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. நல்ல வசனம். ஆவியார் நமக்கு பேசுறார், நம்மள மாற்றிக்கொள்ளணும். ஆவியார் சபைக்கு பேசும் பொழுது நம்ம அதை எடுத்துக்கொண்டு, இருதயமான அந்த காதல் எடுத்துக்கொண்டு அதன்படி நம்ம செயல்படுவோம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்போ உப்பு நல்லா இருக்கும் பொழுதுதான் கிரியை நல்லா செயல்படும். ஆமென். கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்தது. நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக. ஆமா, வெளிச்சம். உப்பு சாரமற்று புகாதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டவருக்கு என்று நம்மை படைக்கும் பொழுது 2 காரியங்கள். முதலாவது, அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டும். ராமன் சொல்லாமா? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் வெறும் கிறிஸ்தவனாக இருந்து மரித்து போவதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். கிறிஸ்தவனா இருக்குது, நிறைய பேர் கிறிஸ்தவனா இருக்கிறோம், பேர் கிறிஸ்தவனா இருக்கிறோம். ஜான் இப்படியெல்லாம் பேர்லாம் வச்சுப்பாங்க, பீட்டர், ஜேம்ஸ்னு. ஆனால் குடிச்சிட்டு இருப்பாங்க, போதையில் இருப்பாங்க, கொலைகாரன், விபச்சாரம் செய்கிறவன் இருக்கிறான், அசுத்தமான காரியம் செய்கிறோம், கழுத்தில் சிலுவை போடலாம். கிறிஸ்தவம் கிடையாது. அவர்
அவருடைய சித்தத்தை செய்கிறவன், கிறிஸ்துவுக்காக வாழ்றவன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவன் முதலாவது அவருக்காக வாழ்ந்து அவருக்குள் மறிக்கணும். அவ இங்க பார்க்கிறோம், ஆண்டவருக்கென்று நம்மை படைக்கும் பொழுது முதலாவது அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுறோமா? உணர்ச்சி வேகத்துல நம்ம சுவிசேஷத்தை கேட்டு ஒண்ணா ஒப்பு கொடுத்துறோம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவரோட அடிசுவடுகளை நாம் நடக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கென்று நம்ம ஒரு சீஷனாக இருக்கிறோமா? ஒரு சீஷன் என்ன செய்வான்? குருவை பின்பற்றுவோம்ல. குரு என்ன சொல்றாரோ அதுதான் சீஷன் பின்பற்றும். கர்த்தர் வார்த்தையை சொல்றதை நம்ம கேட்கிறோமா? அதன்படி நம்ம செயல்படுறோமா? Jesus said in the last days many will come to me and say, Lord, I did this, I did that. I raised the dead, I healed many people. The Lord said, depart from me, for I never know you. என்னை விட்டு நீ அகன்று போ, நான் உன்னை அறியேன்னு சொல்லுவேன். பிதாவின் சித்தத்தை செய்யாதபடியினால. ஒரு சித்தம் என்ன? வார்த்தை செய்து முடிப்பதே கர்த்தருடைய சித்தம். ராமன் சொல்லாமா? அதுதான் கர்த்தருடைய சித்தம், வேற எந்த சித்தமும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ அதான் இயேசுவோட தாய் சொன்னார் வேலைக்காரர்கள் பார்த்து. அவர் என்ன சொல்றார் அதை செய். கீழ்ப்படிதல் பலிகளில் பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் நல்லது. அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது அவர் அது மாத்திரமல்ல, அவரோட அடிசுவடுகளை பின்பற்றி அந்த சீஷத்துவத்திலே நம்ம நிலைத்து நிற்கிறோமா? Being Christian is not enough. We got to be a disciple for Christ Jesus. Hallelujah. தேவனுக்கு அந்த சீஷனாக விளங்க வேண்டும். ஒரு வசனம் இருக்குது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்துல 35 நம்ம பார்க்கும் பொழுது, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவர்களை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு சொல்றாரு. அப்பா அம்மா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் வேலை சம்பாத்தியம் எல்லாத்தையும் விட்டுவான்னு சொல்றாரா? அப்படி கிடையாது. என்ன சொல்றாருன்னா, இவைகள் தடையாக இராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியத்திற்கு வரும்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதெல்லாம் தடை இல்லாமல் பார்த்துக்கும். ஐயா அம்மா அப்பா எப்படி விட்டுட்டு வருது, அவங்கள என்ன சொல்லுது, அவங்களுக்கு துயரப்படுவாங்களே, அது இல்லை. இப்படி பட்ட காரியங்கள் கிரியைகள் குறுக்கிடாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். போல் சொல்லாரு, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு தடையாய் இருந்தவர் யார்? சில தடைகள்லாம் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஓடும் பொழுது பலவிதமான தடைகள் வரும் தான். கணவன் தடை பண்ணலாம், மனைவி தடை பண்ணலாம், பிள்ளைகள் தடை பண்ணலாம், பலவித காரியங்கள் இருக்கும். ஆனாலும் போல் சொல்ல நல்ல போராட்டத்தை போராடுன்னு தான் சொல்லுது. ஆமன் சொல்லாமா? எப்படி போராடணும்? விசுவாசத்தை காத்து கொண்டு ஓட்டத்தை முடிக்கணும். அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. ஆக இதெல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்லல, இதெல்லாம் தடையா இராமலே பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுடைய காரியத்துல முதலாவது we should give first priority to God. ஆமென். தேவன் என்ன சொன்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது முதல்ல தேடு, மற்றதெல்லாம் செகண்டரி. எத்தனை பேர் நீங்க ஆஃபீஸ் போகும்போது இல்லை ஸ்கூல் காலேஜ் போகும்போது ஜெபிக்கிறீங்க? காரில் போகும்போது ஜெபிக்கிறீங்களா? வண்டி எடுக்கும்போது ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணிப்போம். Give always God first priority. அப்படி நம்ம செய்யும் பொழுது தேவன் நமது காரியங்களை தாமே செய்வார். பிராமன் சொல்லலாம், அவருக்கு முதலிடம். கணவன் மனைவிக்கு யாருக்கு முதலிடம்? தேவனுக்கு. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டு சொல்ல, நீ விட்டுட்டு வான்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் தடை இல்லாம பார்த்துக்கோ. முதலாவது எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது பார்த்தோம். ஆகவே நாம் படைக்கும் பொழுது முதலாவது கர்த்தருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுறோமா? அதுதான் கேள்விக்கு. ரெண்டாவது, அந்த அழைத்த அவர் நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுறோமா? அவரோடு அந்த நோக்கத்தை, அவர் அழைத்த அந்த அழைப்பு, அந்த நோக்கம். அங்க பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுத்த அந்த காரியத்தை விட்டு விலகாமல் முடிவு பர்யந்தம் கர்த்தர் எதற்காக நம்ம அழைத்தாரோ அந்த அழைத்த அழைப்பின்
இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறாங்க. we are not here by accident. ஒரு பர்பஸோடு தான் ஆண்டு நம்மை தெரிந்து கொண்டிருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பர்பஸ் இல்லாமல் நம்ம இங்கே இல்லை. ஆகவே அவரோட நோக்கம் எந்த நோக்கத்தோடு, ஆகவே அழைத்த அந்த அழைப்பின் நோக்கத்து மரண பரியந்தம் விசுவாசத்துல நிலைத்து நிற்பவனே அதுதான் உண்மையை நான் ரட்சிப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கடைசி வரைக்கும் இயேசுவை மறுதலிக்கவே மாட்டேன். நான் ஆண்டவரை கைவிட மாட்டேன். அவர் நம்மை கைவிடார். கைவிட்டுருவாரா? கைவிடவே இல்லையே. சொல்லி குட்னஸ் மர்சின்லாம் பாடணும். His mercy endures forever. கைவிடாத மரண பரியந்தம் அந்த அழைப்புல நம்ம ஓடணும். அதற்காக நம்ம வாழ்ந்து அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற வேணும். பூமிக்கு உப்பாக நம்ம இருக்க வேணும். ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. The Lord said, be salt of this earth. பூமிக்கு நீங்க உப்பு சாரமற்று போகாதபடி நாம காத்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். லூக்கா 14:26 படிங்க. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளையையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். எண்டு வரை படிங்க சிஸ்டர். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின் முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாயினும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு முந்தின வசனத்துல. அப்ப ஆண்டவர் கடைசியில் சொல்றாரு, உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனாலும் எதனால சாரமற்று போனா நிலத்துக்கும் எருவுக்கும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு ஆமாம், நம்ம பில் பண்ணிடணும். ஆண்டவரே, நான் சாரமற்று போகாதபடிக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த பெருமை, கௌரவம், ஈகோன்னு சொல்லுவாங்க, இடரில் உள்ள வாழ்க்கை, ஒப்பு கொடுத்து விட்டு பின்வாங்கி போவது. தேவனுக்கு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சில வருஷம் கழிச்சு திருப்பி என்ன செய்யறாங்க? பாவத்தில் அநேகர் விழுந்துடுறான். பின்மாறி போகிறது. அழைப்புகள் பாத்திரமா இல்லாமல் தேவ சித்தத்தை எதிர்த்து போன்ற எல்லா காரியங்களும், இதெல்லாம் கிறிஸ்தவ அனுபவத்தை, ஊழியத்தை சப்புன்னு ஆகிடும். ஏன்னா உப்பு இல்லை. அவைதான் ஆண்டு சொல்லுவாரு, உப்பாக இருங்க. ஹல்லேலூயா. அக்னியாக உப்பு சரியானபடி போட வேண்டும். உப்பு நீங்கள் ஜாஸ்தி சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவீங்களா? உங்கள் பாடியில் என்ன இருக்குது? இன்சுலின் இருக்குது, நேச்சுரலாகவே இருக்குது. சில பேருக்கு லோ சுகர்னு சொல்லுவாங்க. லோ சுகர் அப்போ என்ன செய்வாங்க? உப்பு சர்க்கரை, ஆமாம், உப்பும் சால்ட் லைம் போட்டு அது திருப்பி சரியாயிடும். ஆகவே பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அளவு சாப்பாடுன்னு சில ஹோட்டலில் எழுதியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன சாப்பாடு? அளவாக சாப்பிடு. எதுவுமே நீங்கள் ஓவராக செஞ்சீங்கன்னா அது நாசமாக போயிடும். செய்யக்கூடாது. ஆமென். அளவாக சாப்பிடணும். எல்லாத்துலேயுமே ஒரு அளவு உண்டு. ஆவிக்குரிய பெருமைகளும் வரக்கூடாது. ஆமென் சொல்லலாமா? எல்லாத்துலேயுமே ஒரு அதான் பேலன்ஸ் டயட். என்ன போல பாட தெரியுமா? என்ன போல கிட்டார் வாசிக்க தெரியுமா? என்ன போல பிரசங்கம் பண்ண தெரியுமா?
என்ன போல ஆராதனை நடத்த தெரியுமா? பெருமை வரவே கூடாது. ஊழியத்திலும் வரக்கூடாது, நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. Pride goes before destruction and a heart is split before a fall. நீதிமொழியில் பார்க்குறோம். ஆகவே அந்த உப்பு பாருங்க, உப்பு நிறைய போட்டுட்டாலும் என்ன ஆகிடும்? சாப்பிட முடியாது, கக்கும். இது யார் சாப்பிடுவான்னு தூக்கி போட்டுரும். அதான் அந்த வசனம் சொல்லுது, உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதுனால் சாரமாக்கப்படும், நிலத்திற்கும் உதவாது. சாப்பிடல நிறைய உப்பு போட வயிற்றுக்கும் உதவாது, வயிற்றுக்கோளாக தான் வரும். ஆனால் தான் ஆவிக்கிற வாழ்க்கை பேலன்ஸ்டாக இருக்கும். ரொம்ப ஆவிக்கிற பெருமையில போய் விழுந்தவங்களும் அங்கே நிறைய பேர் தான். பேலன்ஸ்டு, உப்பும் ஜாஸ்தி போடக்கூடாது. எந்த அளவுக்கு கற்று நமக்கு கொடுக்குறோம் அந்த அளவுக்கு தான் கொடுப்பார். ஆமென். He knows. அதனால தான் நீ நம்ம கற்று அப்படி வைத்திருக்கிறார். அதுக்காக கத்திரி சோதரிக்கிறோம். அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், இவ்வளோ ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் உப்பு சாரமற்று போகாதபடி நல்ல சபையை, நல்ல தலைவர்களை கொடுத்திருக்கிறார், லீடர்ஸை கொடுத்திருக்கிறார், விசுவாசிகள் குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார் அந்த வசனத்தை, ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணுமா? மார்க்கில் பார்த்தோம் 9ஆம் அதிகாரம், உப்புடையவர்களாக இருங்கள், உங்களுக்குள்ளே உப்புடையவராக இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருங்கள். ஹல்லேலூயா. சமாதானம், குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல சமாதானம் இருக்கணும், வாக்குவாதம் பண்ணக்கூடாது, கீழ்ப்படியணும், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எல்லா வேதத்தில் நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ எல்லாமே இந்த சரக்கு இதில் இருக்கு பைபிளில். யாரையும் தேடி போக தேவையே இல்லை. ஆமென். கர்த்தர் அவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, ஒரு பெரிய ட்ரெஷர் இது. இதை நம்ம பார்க்கணும், வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை படித்து முடிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. உலகத்திற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்படியே 11 verse 11 and 12 படிங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியில எப்படி இருக்கணுமா? ஆமா, ஒன்னு அனலா இரு, இல்லைன்னா குளிரா இருன்னு ஆண்டவர் சொல்றார். வெது வெதுப்பா இருந்தா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். ஆவியில எப்படி இருக்கணும்? அனல், பேலன்ஸ்டா இருக்கணும் எல்லாத்துக்கும். அசதியா இருக்கக்கூடாது. அடுத்தது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு பல பேர் ஊழியம் செய்ய ஆசையா இருக்கீங்க. ஏதாவது ஒரு வகையில நம்ம சுவிசேஷத்தை என்ன செய்யணுமா? சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். ஆமென். அதுவே ஒரு ஊழியம் தான். புல்பில்ல நின்று மெசேஜ் பேசுறது ஊழியம் கிடையாது. அது மாத்திரம் ஊழியம் இல்லை. சபைக்கு நேரத்தில் வந்து சேர் போட்டாலும் ஊழியம் தான். ஆமென். இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணுறது ஊழியம் தான். ஊழியம்னா இல்லை, நிறைய ஊழியம் இருக்குங்க. சபையில் வந்து கோயர்லாம் பாடுறோம், அதுவே ஒரு ஊழியம். சண்டே ஸ்கூல், எவ்வளோ லீடர்ஸ் நம்ம சர்ச்சில் இருக்கும். அப்படி தேவனுக்கு என்று ஏதாவது ஒன்று செய்யணும், கர்த்தருக்கு என்று. அடுத்தது படிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நம்பிக்கை அற்றவளாக இருக்கக்கூடாது. கர்த்தர் தான் நமக்கு நம்பிக்கை. எவ்வளவு பெரிய விசுவாசிக்கிறீங்க? அது நம்ம சந்தோஷமா இருக்கணும். அடுத்தது, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். உபத்திரவத்திலே பொறுமை. இதெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு வசனங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. பொறுமையோடு அந்த சோதனையை செய்கிற மனுஷன் வாய்க்கு சகித்து கொள்ள வேண்டாம். என் கணவன் இப்படி, என் மனைவி இப்படி, என் பிள்ளைகள் இப்படி புலம்பக்கூடாது. தேவனத்துல எல்லா பாரத்தை வைத்து கர்த்தர் பார்த்து கொள்வார். உபத்திரத்திலே பொறுமையோடு இருங்கள், ஜெபத்துல ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியம். ராமன் சொல்லாமா? உறுதியா இந்த ஜெப நேரம்னு உங்களுக்குன்னு வரும்போது 72 hours prayer எலெக்ஷன்ஸ்க்காக நம்ம ஒரு குரூப் வச்சிருக்கிறோம். அது 24 பேர் இருக்கிறோம். இத்தனை பேர் உறுதியாக ஜெபிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஜெபிக்கணும். ஆமென். இந்த மாதம் எண்டு வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தேசத்திற்காக, குடும்பத்திற்காக, ஊழியத்திற்காக, நம்முடைய
நம்பியுள்ளவர்கள் பூரண சமாதானம் கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காரியத்தை எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் இதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக. ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நாம் சாரமற்று போகாதபடிக்கு ஆண்டவரே, நான் உப்பாக விளங்க அந்த உலகத்தில் வெளிச்சமாக காணப்படணும். என் சரீரத்தை நான் ஒரு ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுத்து அக்னியினால் நான் புடமிடப்படணும்னு அக்னி அபிஷேகத்தில் நான் நிறைந்து காணப்பட வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எல்லோரும் கண்களை முடிவோமாக. ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி இருக்கிறீரப்பா. நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ருசி கொடுக்கிறவர்கள், அர்த்தம் கொடுக்கிறவர்கள், வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரிந்தவர்கள், பிறருக்கு அர்த்தம் கொடுக்கிறவர்கள், நன்மையான வார்த்தைகளை சுமந்து செல்கிறவர்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்க மாட்டானே. விளக்கு தண்டின் மேல் ஏற்றி வைப்பான் அல்லவா, மேஜையின் மீது வைப்பான் அல்லவா, எல்லோருக்கும் வெளிச்சம் தரும்படி. இந்த உலகத்தின் உப்பாய் இருக்கிறோம் என்பதற்கு பொருள் என்ன? இந்த உலகத்தின் ருசியே நாம் தான். இந்த உலகத்திற்கு அர்த்தமே நாம் தான். நாம் தான் இந்த உலகத்தின் மக்களுக்கு இயேசுனுடைய அன்பை சொல்ல போகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்க போகிறோம். நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு மகிமையை சேர்க்க போகிறோம். இவ்வளவு பெரிய பொறுப்பை தந்த ஆண்டவரை எல்லோரும் கரங்களை உயர்த்தி, அப்பா, எங்களை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை, உம்முடைய நாமத்தின் மகிமையை பிரஸ்தாபம் பண்ணுகிற பொறுப்பை திருச்சபைக்கு தந்தபடினால் நன்றி. எனக்கு தந்தபடினால் நன்றி. என் குடும்பத்திற்கு தந்தபடினால் நன்றி. எங்கள் திருச்சபைக்கு தந்தபடினால் நன்றி அப்பா. இவ்வளவு பெரிய பாக்கியமான அழைப்பிற்காக நன்றி ஆண்டவரே.
நாங்க மண்ணாயிடக்கூடாது. அந்த ருசி அற்றவர்களாக கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்க மறந்து விட்டோமானால் பார்ப்பதற்கு உப்பை போல் இருப்போம், ஆனால் உப்பினுடைய தன்மையை நாங்கள் அன்றை காண்பிக்க மாட்டோமே. கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தாமல் போய்விடுவோமே. எங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க முடியாமல் போய்விடுமே. அப்படிப்பட்ட துர்பாகியவதிகளாக, துர்பாகியவான்களாக நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்றே நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக, ருசி உள்ளவர்களாக, எங்களை காண்கிறவர்கள், உம்முடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்கும் விதமாக நாங்கள் வாழ எங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு தடையா இருக்கிறவைகள் எதுவாக இருந்தாலும், நாங்கள் பார்த்ததை போல இயேசுவை பார்க்கிலும் அன்று கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ ஆஸ்தியையோ சம்பாத்தியத்தையோ சம்பத்தையோ பெயரையோ புகழையோ நாங்கள் எது தடையாக இருந்தாலும் அதை விலக்கி கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் உமக்குத்தான் சொந்தம் ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை உமக்காகவே வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் செயல்படுத்துவதற்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அசதியாக அன்றைய உடைய பணியை நாங்கள் செய்யாதபடிக்கு, கிறிஸ்துவ வாழ்க்கையை நாங்கள் அசதியாக தொடராதபடிக்கு சிலுவை அனுதினமும் சுமந்து கொண்டு உம்மை பின்பற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பாடின பிரகாரம் எங்களை அர்ப்பணிக்கிறோம். முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். அரைகுறை மனதோடு அல்ல, அன்றை கர்த்தாவை விருப்பம் இல்லாமல் அல்ல, எங்களை பலிபீடத்தில் ஜீவ பலியாக மனதார ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை மனதார ஒப்படைக்கிறோம். முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஏற்றுக்கொள்ளும், எங்களை பயன்படுத்துங்க. நாங்கள் எரிந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்க. எங்களை காண்கிறவர்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவை நாங்கள் அதிகமாக பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சாரமற்ற வாழ்க்கை வேண்டாம், மண்ணு போல ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ருசியுள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமமே ஆமென்.